கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். இந்த விருச்சகம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. இந்த 8ஆம் இடங்கிறது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம். மறைபொருள் ஞானம்னா யாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானம். அதாவது இந்த மாதம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம், அதாவது சிவபெருமான் எல்லா உயிர்களிலும் மறைந்து இருக்கக்கூடிய மறைபொருளாகிய சிவபெருமான் அடியும் முடியும் காணாதவராக ஒளிப்பிழம்பாக காட்சி தரக்கூடிய இடம். அதுதான் திருவண்ணாமலை. அண்ணாமலைக்கு அரோகரா அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த 28ஆம் தேதி கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, அதாவது செல்வத்தாலேயோ அறிவாலேயோ அறிய முடியாத பொருள் அன்பால் மட்டுமே அறியக்கூடிய மறைபொருள் ஞானம் காட்சி தரக்கூடிய நாள். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது அறிவாகிய பிரம்மா முடியை காண்பதற்காக பறவையாக மாறி செல்கிறார், காண முடியவில்லை. அதே போல செல்வமாகிய திருமால் அடியை காண செல்கிறார், பன்றியாக மாறி, அவராலும் காண முடியவில்லை. ஆனாலும் ஒரு கட்டத்திலே செல்வம் ஒத்துக்கொள்ளும். அதாவது என்ன, தனக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிஎன்பதை செல்வம் ஒத்துக்கொள்ளும். ஆனால் அறிவு ஒத்துக்காது, விதண்டாவாதம் பேசும், பொய் பேசும். ஆக அதுதான் பிரம்மா. அப்படி அறிவாலேயோ செல்வத்தாலேயோ அறிய முடியாத, அன்பால் மட்டுமே அறியக்கூடிய சிவபெருமான் எல்லா உயிர்களும் மறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமைகளும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் பாவ வினைகள் நீங்கி முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, தகவல் தொடர்பு ஸ்தானம், இந்த 3க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம், 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 6ஆம் இடத்திலே நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். பொதுவாக செவ்வாய் 6ல் இருந்தால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் 10ஆம் அதிபதி 6ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள், தொழிலிலே ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இளைய சகோதரத்திலே ஒரு சில இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. கையெழுத்து, ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவு, அதெல்லாம் 3ஆம் இடம். அவர் போய் 6ல் இருக்காருன்னா கண்டிப்பாக ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான புது விஷயங்களை, புதிய முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. ஆனாலும் 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வக்கரமாகிறார். அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும், நீச்சமற்ற கிரகம் வக்கரமானா அது உச்சமான பலன்களை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சத்துக்கு ஈக்குவலான பலனை தரார் அப்படின்னா எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு உத்தியோகம், வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யும். ஆனால் அது 21ஆம் தேதிக்கு பிறகுதான். அது வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், இந்த 4க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்திலே. அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். சித்தப்பா ஸ்தானம் 11ஆம் இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார், 4க்கும் 9க்கும் உடையவர். ஆகவே வீடு, வண்டி, வாகனம் மூலமாக வருமானம், ஆதாயம், அதே போல வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள், நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, பயணத்தால், அதாவது தொலைதூர பயணத்தால் அனுகூலம், ஆதாயம், தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னா கல்வியில் மேன்மை, கல்வி வளர்ச்சி இருக்கும். அதே போல 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தையால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள், நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு.
11ஆம் இடங்கிறது நம்மளுடைய அபிலாஷைகள், நீண்ட நாள் எண்ணங்களை பூர்த்தியாகக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம். ஆக இந்த 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 11ஆம் இடத்திலே 17ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். மிக மிக அருமையான பலன்கள் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு செய்ய அது மேல 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 வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் வாகன காரகன், 4ஆம் இடத்துக்கு அதிபதி வேற. ஆக வாகனங்கள், புதிய வாகனம் வாங்குதல் அல்லது வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபம், இந்த வீடு நிலம் சம்பந்தமான வீடு விற்கக்கூடிய அமைப்பு, நல்ல விலைக்கு இடத்த விற்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுக்கு நல்ல இடம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் 17ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் போய் மறைகிறார் 12ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் தான் அனுகூலமான பலன். 17ஆம் தேதிக்கு பிறகு மறைந்து விடுகிறார், அதுவும் விரயஸ்தானத்தில். அப்போ தந்தை வழி விரயங்கள், வாகனங்கள் விரயங்கள், அதே போல் தாய் வழி விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். ஆக 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு நிலம் இந்த மாதிரி சம்பந்தமான எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு ஸ்தானம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த 5க்கும் 8க்கும் உடையவர் புதர் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே வக்கரமாகி செஞ்சிருக்கிறார் புதன். 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலே செஞ்சிருக்கிறார். பொதுவாக 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழிலிலே லாபம், பதவி. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லையா? ஆக பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான ஒரு புதிய ஒப்பந்தம் இது மாதிரியான ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 8ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தால் தொழிலில் போட்டி, பொறாமைகள், தொழிலிலே ஒரு சில இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே குருவுடைய பார்வையில் செஞ்சிருக்கிறார். குரு வக்கரமாக இருந்தால் கூட 7வது பார்வை, முழு பார்வையில் பார்க்குறார். ஆக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தானா. 7ஆம் இடம் கூட்டு தொழில், 10ஆம் இடம் தொழில், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் பார்ட்னர் சேர்க்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும். தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பையும் சொல்லும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்து. சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, வாடிக்கையாளர்கள், அதாவது தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இந்த 7-10 சம்பந்தப்பட்டது இந்த குருவுடைய பார்வையில் இருக்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு பொதுவாக சுக்கிரன் 17ஆம் தேதி வரைக்கும் அனுகூலம், புதனும் சூரியனும் 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சூப்பரான பலன். 10ஆம் இடத்துல தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானத்தில் இருக்கார். ஏன்னா சூரியனுக்கு 10ஆம் இடங்கிறது திக்பலம், வலுவான நிலை, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக உயரும். அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்ச மகதியில் செஞ்சிருச்சாலும் 21ஆம் தேதிக்கு பிறகு நீச்ச வக்கரமாகி உச்சப்பட்ட பலனுக்கு ஈக்குவலான பலன் செய்ய போகிறார். ஆக அதுவும் 21ஆம் தேதி பிறகு அனுகூலமான பலன்களை செய்யும். ஆக இந்த மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி மிகச்சிறப்பான பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.